கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் உங்களை நேரடியாக மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலம் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அருமையான ஒரு மங்கள வார்த்தையோட உங்களை சந்திக்க நேரம் உங்க வீட்டுக்கு வர்றாரு. சங்கீதம் 144:13 எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். களஞ்சியங்கள் அப்படின்னு சொல்றது சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் களஞ்சியம். இந்த வசனம் சொல்லுகிறது எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். அப்படின்னா உங்க வீட்டு களஞ்சியங்கள், பொக்கிஷ சாலைகள், உங்களுடைய சேமிப்பு கிடங்குகள், சேமிப்பு கணக்குகள், சேமிப்பு அக்கௌண்டுகள் எல்லாவற்றிலும் என்னை நிரம்பி இருக்கிற செல்வத்தை பார்ப்பீர்கள்னு கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அப்போ நிரம்பி வழியணும்னா ஆண்டவர் ஆசீர்வதிச்சாதான் முடியும். வேதம் சொல்லுகிறது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்ப நிரம்பி வழிகிறதுன்னா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற இயேசு உங்க வாழ்க்கையில இருக்கும். வேதம் சொல்லுகிறது அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அப்போ அவர் நிரப்பணும். அவர் நிரப்பணும்னா அவர் அங்க இருக்கணும். கானாவூர் கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைவுபட்ட போது தீர்ந்த பொழுது அந்த ஜாடிகள் காலியா இருந்துச்சு. அந்த ஜாடிகள்ல தண்ணீரை நிரப்ப சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரர்கள் நிரப்பினார்கள். அப்ப பாருங்க, அதை நிரப்ப சொல்லுகிறதற்கு இயேசு அங்க இருந்தார். நிரப்ப சொன்ன தண்ணிய ரசமாக, ருசியுள்ள ரசமா மாற்ற இயேசு அங்க இருந்தார். அப்போ நிரப்புகிறவர் இருந்தாதான் நிரப்ப முடியும். அப்போ இன்னைக்கு உன்னிடத்துல ஒரு எம்டினஸ் இருக்குதா, ஒரு வறுமை இருக்குதா, வருமானம் இல்லாம நான் வரிச்சோடி கிடக்கு, என் வியாபார ஸ்தலம் வரிச்சோடி கிடக்கு, என் ஊழிய ஸ்தலம் வரிச்சோடி கிடக்கு, என் பேங்க் வரிச்சோடி கிடக்கு அப்படின்னு இருக்கிறீங்களா? நிரப்புகிற ஆண்டவரை இன்னைக்கு கூப்பிடுங்க. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றால நிரப்புற உங்க வாழ்க்கையில, உங்க வியாபார ஸ்தலத்துல, வேலை ஸ்தலத்துல, ஊழிய ஸ்தலத்துல நீங்க அவரை கூப்பிட்டு பாருங்க, அவர் நிரப்புவார். ஏன்னா உன்னுடைய ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் கடந்து வருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுற. உன் ஒளியின் இடத்திற்கு, ஒளினா யாரு? ஒளியாம் இயேசு. உனக்குள்ளால ஒளியாம் இயேசு இருந்தா உன்னை தேடி ராஜாக்கள் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு நீங்க உங்களுடைய களஞ்சியங்கள் நிரப்பினா நிரப்புற இயேசுவை கூப்பிடுங்க. ஆண்டவரே, கானாவூர் கல்யாண வீட்டுல தண்ணிய திராட்சை ரசமா மாற்றும்படிக்கு அந்த ஜாடிகளை நிரப்பின தெய்வமே, என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா வெற்றிடங்களை நிரப்ப நீங்க வாங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருந்து பெரிய காரியங்களை செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் மேரி ஃப்ரம் பெங்களூர். என் பெயர் மேரி. நான் மார்ச் மாதம் 4ஆம் தேதி அன்று பெங்களூர்ல இருந்து சொந்த ஊருக்கு சென்றிருந்தேன். நான் மறுபடியும் பெங்களூர் வந்தேன். வீட்டில் பீரோவில் வைத்திருந்த என்னுடைய நகைகள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததை பார்த்து மிகவும் மனமுடைந்து போய்விட்டேன். உடனே அருகில் இருந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன். மிகவும் கவலையுடனும் கண்ணீருடனும் இருந்த அந்த நேரத்தில் தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர தொலைபேசி ஜப கோபுரத்தை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு ஜபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜப ஊழியர் பாரப்பட்டு ஜபித்தார்கள். ஜபத்தின் போது அவர்கள் சொன்ன வேத வசனம், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என்று சொல்லி ஜபித்தார்கள். இந்த வசனத்தின்படியே உங்களுடைய நகைகளை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஜபித்தார்கள். அவர்கள் ஜெபித்த சில மணி நேரத்தில் காவல் நிலையத்திலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. நான் காவல் நிலையத்திற்கு சென்ற போது என்னுடைய நகைகளின் அடையாளங்களை கேட்டு அனைத்து நகைகளையும் என்னிடத்திலே ஒப்புவித்தார்கள். பாருங்க, களஞ்சியத்துல இருந்த நகையெல்லாம் திருட்டு போயிடுச்சு. இப்ப மறுபடியும் களஞ்சியத்துல அது தங்கக்கூடிய அளவுல கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கெல்லாம் திருட்டு போன நகையெல்லாம் கிடைக்கிறது குதிரை கொம்பு மாதிரி தான். அதெல்லாம் நடக்காத காரியம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தார். காரணம், தேவனின் அன்பு ஜெபக்கூரத்துல ஒரு மங்கள வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணா அங்க வார்த்தை போய் அற்புதத்தை செய்து. இப்பவுமே நீங்க கேட்ட இந்த வார்த்தை உங்க வீட்டுல ஒரு அற்புதத்தை செய்யும். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, மேரி குடும்பத்திற்கு அற்புதம் செய்து காலியாயிருந்த அந்த பொக்கிஷ சாலையை இந்த நகைகள் எல்லாம் மறுபடியும் நிரப்பினது போல இவர்கள் இழந்து போன செல்வங்கள், செல்வாக்குகள், நகை, பொண்ணு, பொருள், வேலை, சொத்துக்கள், செல்வங்கள் எல்லாம் மறுபடியும் இவர்களுக்கு கிடைப்பதாக நிறைஞ்ச மனசுல ஆசீர்வதிக்கிறேன்.
எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர்கள் இவருடைய காலி பாத்திரங்களை நிரப்பும். காலியா இருக்கிற கற்பப்பைய பிள்ளை செல்வத்தினால நிரப்பும். காலியா இருக்கிற களஞ்சியங்களை தானியத்தினால நிரப்பும். என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கிற அளவுக்கு என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை உம்முடைய பாதப்படியிலே அர்ப்பணிக்கிறோம். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வருஷம் ஃபுல்லா என் பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.